ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அணுவை பிளந்து அதை ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் அந்த அணுத்துகள்கள் இறுதியில் நடராஜரின் தாண்டவம் வடிவினை காட்டியது என்றும் இந்த விஞ்ஞான சோதனை டாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்ற புத்தகத்தில் இடம் பெற்றிருப்பதாகவும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் அம்பாள் வாசம் செய்யும் ஸ்ரீ சக்கரம் பிளக்கப்பட்ட அணுவின் வடிவத்தில் இருப்பதாகவும் அணுவுக்கு எப்படி ஒரு உட்கரு இருக்கிறதோ அதே போல இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஆதார சக்தியாக விளங்கும் பிந்து மண்டலம் ஸ்ரீசக்கரத்தின் மைய புள்ளியாக உள்ளது என்றும் ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. நடராஜ தாண்டவம் என்று அழைக்கப்படும் அணுக்களின் சுழற்சிதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்றால் ஸ்ரீசக்கரத்தின் ஆதார சக்தியாக விளங்கும் பிந்து மண்டலத்திற்கும் இந்த உலக இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பினை விளக்கும். ஏகைவ சத்தியம், உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு சத்தியமான விஷயம்தான், ஒரே ஒரு உண்மை தான் இருக்கு. ட்ரூத் இஸ் சம்திங் விச் கேனாட் பி நெகேட்டட். சத்தியம் என்பது மாறாத வஸ்து. அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அணுக்களினுடைய தாண்டவத்தில் அம்பாளுடைய ஸ்வரூபம் வரும்னாலையும் ப்ராப்ளம் இல்லை, நடராஜ தாண்டவம் வரும்னாலையும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்முடைய மதம் இந்த உலகத்தை சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி என்னமா அப்படின்னு சொல்லுது. சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்து ஐக்கியத்தில்னா ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒத்துக்குது. அதனால் யாராருக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் காட் பிடிக்குதோ அதை அவங்க கும்பிடலாம். ஆனால் இது எல்லாமே விஞ்ஞானம்தான். அகெயின் மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படின்வாங்க. ஸோ இந்த ரெண்டுமே மேட்டர் எனர்ஜி கான்செப்ட் தான். நீ அப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் தான். இதே மாதிரி ஜெர்மன்காரங்க கேரளாவில் குருவாயூரம் திருச்சூரோ ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க. அதில் எல்லாம் கர்நாடகா கேரளாவில் இருக்கிற ரொம்ப பெரிய பண்டிதர்கள் எல்லாரையும் கூட்டின்னு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போன போது அதுலேயும் நடராஜ தாண்டவம் தான் வந்தது. அதனால் ஒரு டாவோ ஃபிசிக்ஸும் சரி, ஜெர்மன்காரங்க பண்ணதும் சரி, இல்லை நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. எல்லாம் அட்டாமிக் அப்படிங்கிறான். அதனால தான் நார்மலாக இதை பற்றியாவது சொல்கிற போது நம்ம வள்ளுவர் மாதிரி பெரிய ஞானிகளும் கூட அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்வாங்க. ஆட்டமோ பிளாஸ்ட் பண்ணி 7 கடலை பார்த்தா என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு குரலில் சரக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கும் அணு. ஆனால் அது இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இயங்கிறது இல்லை. உலகம் என்பது இந்த காஸ்மிக் டான்ஸ், அணுக்களின் தாண்டவம். இதெல்லாம் நம்முடைய ஆட்கள் அறிந்து வைத்திருந்ததுனால அவங்க உருவாக்கிய இந்த கடவுளருடைய வடிவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட அப்படி தான் இருக்கும். நடராஜர் இருக்கார். நடராஜர் படைத்தல் அதுக்கு உடுக்க வச்சிருக்காரு. ஏன்னா முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அது ஆண்டவனாகவே இருந்தது தான் பைபிள். அப்போது அந்த உடுக்கன்றது என்ன, சத்தம், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று நெருப்பு, தூக்கி இடது பாதத்துக்கு ஒரு அர்த்தம், அருளல், மறைத்தல், காத்தல், இந்த பஞ்ச கர்த்தவியங்களையும் நடராஜ தாண்டவத்தில் நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்மேட். அண்டு எவ்வளோ பேர் விஞ்ஞான ரீதியாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நம்ம திருநள்ளார் கோயில் இருக்கு இல்லையா, சனீஸ்வரன் உடையது, அந்த இடத்துல எந்த ஒரு ரிசர்ச் லேசர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேலை செய்யலையாம். அதே மாதிரி நம்ம நடராஜர் கோயில் இருக்குது, அது பூமியினுடைய சென்டர் பைவட்டால் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த விஞ்ஞானம் அல்லாத இந்த விஷயங்கள் எப்படி தெரிஞ்சதுன்னா, அந்த காலத்தில் நம்மக்கிட்ட பெரிய ஞானிகள் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி விஞ்ஞானம் இதெல்லாம் தேவைப்படுறதில்ல, அவங்க சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் இந்தியாவில் முதல்ல 84 லட்சம் பிறவிகள் இருக்குதுன்னு சொன்னபோது விஞ்ஞானிகள்லாம் சிரித்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பிறப்பு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க டார்வின் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், தேடிக்கிட்டே போயிட்டு வி மார்வல், இந்தியாக்காரங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். 84 ஆல்மோஸ்ட் நியர் டு 84 lakhs 8.4 million பர்ஸ் இருக்குது, படைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால் உலகத்தில் நாகரிகம் மற்றவங்களுக்கெல்லாம் பின்னால் கிடச்சிது.
நமக்கு ஈஜிப்டுக்கு சைனீஸ்க்கு இந்த மாதிரி சில தேசங்கள் இருக்கிறவர்களுக்கு முதல்லயே கிடச்சிருச்சு. அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. பார்பரிக்காக மனுஷன் தின்னு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தை விட்டு ஜனங்க நதிக்கரையில் குடியேற ஆரம்பித்தாங்க, ரிவர் பேங்க்ஸ். அது மாதிரி ரிவர் பேங்கில் இருக்கிற போது இவங்க தான் முதல்ல மாம்சம் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. தாங்கள் எங்கே போனால் அங்கே ஆடு மாடுகளையும் கூட கூட்டின்னு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இறந்து போனவங்களெல்லாம் புதைச்சி அந்த இடத்துல அடையாளம் தெரியறதுக்காக ஒரு கல் நட்டாங்க. அதுதான் நடுகல் வழிபாடு. பின்னால் வந்த சிவலிங்க வழிபாட்டுக்கு நடுகல் தான் ஆதாரம். இவங்க இந்த தே ஓப்பன்ட் அப் டு த சிவிலைசேஷன் மச் எர்லியர் தென் அதர்ஸ். இப்போ அமெரிக்காவினுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சது ஒரு 400 வருஷம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவினுடைய ஹிஸ்ட்ரினா ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா தேவர் ஆல் சென்ட் ஃப்ரம் பிரிட்டன் அஸ் நாடு கடத்தப்பட்ட சிறை கைதிகள். நியூசிலாண்டு அதே மாதிரி தான். அந்த காலத்தில் தண்டனை கொடுக்கணுன்னா அவங்களால நாடு கடத்தி எங்கேயாவது கொண்டு போய் உக்காரிச்சிருவாங்க. அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட பிரிட்டன்லேருந்து நாடு கடத்தப்பட்டவங்க தான். ஸோ ஒரு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ராஜசூய யாகத்துக்காக இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு ஸ்டீம் எ டைப் ஆஃப் எ ஸ்டீம் ஷிப் அதில் யூரோப் வழியாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யூரோப் வழியாக போயிட்டு இருந்தோம், we saw lot of blue-eyed monkeys. நாங்கள் யாரா இந்த blue-eyed monkeysனால் யூரோப்பியன்ஸ். அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. அது என்ன, நாகலோகம். நாகலோகத்தை ராணியாக இருந்தவ யார், உலுப்பி. அந்த உலுப்பி கிட்ட அர்ஜுனன் போய் லவ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை போயிட்டான். அவன் பேர் பப்ருவாகன். பின்னால் இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னொரு யாகம் பண்ணிட்டாங்க இல்லையா, ஆஃப்டர் தி இது வார் ஆஃப் குருஷேத்ரா. இப்போ இவன் போகிறான், தன்னுடைய மகனே இவனுக்கு தெரியாது. ஸோ அந்த பப்ருவாகனன் என்று அர்ஜுனனுக்கும் ஒலிம்பிக்கும் பிறந்த மகனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடத்து அதில் அவன் இறந்து போயிடுறான். அப்போ நீங்கள் மண்ணால் எண்ணெய் மங்கைன்னு பாக்கியம் சினிமாவில் நாகலோகத்துக்கு போய் அஞ்சலி தேவி ஒரு மணியை கொண்டாந்து உயிருக்கு கொடுப்பா இல்லையா பிள்ளைக்கு, அந்த மாதிரி இறந்து போன தன்னுடைய மகன் இருக்கான் இல்லையா பப்ருவாகனன், அவனுக்காக இவன் நாகலோகத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு விளக்க கொண்டாந்து அவனை பழைக்க வச்சான்லாம் புராணங்களில் கதை இருக்குது. அதனுடைய இமிட்டேஷன் வந்தது தான் பின்னால் வந்த கதைகளெல்லாம். அதனால் நம்ம வி ஓப்பன்ட் அப் டு த சிவிலைசேஷன் மச் எர்லியர், அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஆனால் இது ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு நாம் பண்ணுற இது. நீங்கள் ஆஸ்திரேலியாலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளைத்துண்டை கட்டிக்கணும், ஒரு வெள்ளைத்துண்டு போத்தின்னுட்டு விபூதியெல்லாம் போட்டுன்னு பட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டு நம்ம ஊர் டோலை கட்சின்னு உட்காந்து இருப்பாங்க ஆஸ்திரேலியாவில். அப்போ என்ன அர்த்தம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் உலகம் ஒன்றா இருந்திருக்கு. கடல் அரிப்பு வந்தபோது இந்தியா தனியாக தொங்குது, நியூசிலாந்து தனியாக தொங்குது, ஆஸ்திரேலியா தனியாக தொங்குது. இந்த தொங்குற காலத்துக்கு முன்னால் ஜனங்க இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அவங்கவுங்க அங்கங்கே நின்றுட்டாங்க. அதனால் ஆஸ்திரேலியாவில் டார்வின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த டார்வினில் ஒரு மாதிரி லம்பாடிஸுங்கிறதுனால அந்த மாதிரி உடைகளை மிக குறைவாக அணியக்கூடிய ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு பேர் ஐயர்ஸ் ராக். இப்போ தமிழில் சிவனை தான் ஐயரே அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஐயர்ஸ் ராக் அப்படின்னா. ஸோ நம்ம எப்படி திருவண்ணாமலையை சுற்றுறோமோ அந்த மாதிரி இந்த டார்வின் என்ற இடத்துல இருக்கிறதுல எல்லா மலையும் சுற்றி வருவாங்க. மலை மேலே ஏறினா பாவம் அப்படின்ற விஷயம் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு பேர் மோர்கான்ஸ் கேவ். எம்யூஆர் இல்லை, அவங்க எழுதுறது MORGANSன்றாங்க, மோர்கான்ஸ் கேவ். அதனால் உலகம் பூராவும் இதே மாதிரி. நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா ஆஸ்டின் இல்லையா, அங்கே இந்த மாதிரி கேவ்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் கான்பூர், இது டேராடூன் இல்லை, நைனிடால் அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே பாத்தால் புவனேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பாலால் புவனேஸ்வர் யாரோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கே போனபோது அதை கண்டுபிடிச்சி சத்யசாய் கிட்ட வந்து சொல்லியிருக்கான். அப்போ சத்யசாய் பரவாயில்ல, அதை எஸ்கவேட் பண்ணுங்கள், அது அஜாந்தவாச காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒழிஞ்சின்னு இருந்த குகை அப்படின்னு சத்யசாய் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட நீங்கள் போகலாம், இப்படி உள்ளே நுழைஞ்சி போனால் இதை விட பெரிய இடம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் படுத்துக்குன்னு தான் நீ பாம்பு மாதிரி உள்ளே போக வேண்டியிருக்கும். அங்கே அந்த மலை இருக்கு இல்லையா, அதில் தண்ணி கொட்டி கொட்டி சில ஷேப்ஸ் இருக்கும். இவங்க சொல்லுவாங்க இது பஞ்சபாண்டவர்கள், இவங்க இப்படி இருந்தாங்க, இது சிவனுடைய ஜடையில் கங்கை கொட்டுது அப்படின்னு நம்பாளுங்க சொல்லுவாங்க. இதே நீ ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி குகை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட
லாஸ்ட் சப்பர் பாருங்கள் டேபிள் அதில் 12 பேர் உட்காந்துருக்காங்கன்னுவாங்க. இதெல்லாம் உங்களுடைய கற்பனை தான். மேகத்தில் நீ பார்க்குற, அது உன் கண்ணுக்கு யானையாக தெரியலாம், என்ன வேணால் தெரியலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கற்பனையில் சில பதிவுகள் அவங்களுடைய ஹிஸ்டாரி இதிகாசங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஸோ நான் சொல்கிற பாத்தாள புவனேஸ்வரில் அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. இங்கே விசாகப்பட்டினத்துலேருந்து போனீங்கன்னா புர்ரா கேவ்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த புர்ரா கேவ்ஸும் இதே மாதிரி தான், ரொம்ப படி இறங்கி தன்னு போனோம். அங்கே இதே மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன, ஏற்கனவே இருந்த மலைகளை கடல் தண்ணி அடித்து அதுக்குள்ளே இந்த கர்வ்ஸ் எல்லாம் உருவாயிட்டு குகை மாதிரி ஆகிட்டு அங்கே இந்த இதெல்லாம் வந்து. அதனால் உலகம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கலாம். பிற்காலத்தில் கட்டாயி தொங்க ஆரம்பித்த போது ஜனங்க ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போனவங்க அங்கங்கே நின்றுட்டாங்க. அந்தந்த சிவிலைசேஷன் அங்கங்கே இருக்கு. இப்போது அலெக்சாண்டர் த கிரேட்டு இந்தியா மேலே படையெடுத்து வந்தான். அவன் திரும்பி போன போது சில பேர் கூட போக முடியல. எய்தர் தேவர் சிக் ஆர் வீக். அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும்ன்றாங்க. அலெக்சாண்டருடைய டைனாஸ்டியில் அந்த படையெடுத்து வந்தவங்களில் பல பேர் இன்றைக்கி கூட இமாச்சல் பிரதேசத்தில் காட்டுக்குள்ளே சில இடங்கள்ல இருக்காங்க. அவங்களுக்கு உலகத்தில் என்ன நடந்துருக்குன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அந்தமான் போனீங்கன்னா அங்கே 6 அடி 6 அடி உயரத்துலலாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆளுங்க போய் ஏதாவது சாப்பாடு கொடுத்தா ஒத்துக்கிறதே இல்லை. அவங்க வேட்டையாடி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி. அதனால் அங்கே கவர்மெண்ட்டு போர்டே வச்சுட்டான், இந்த இடத்துல நீங்கள்லாம் போகக்கூடாது, உங்களுடைய ஃபுட்டு ஹேபிட்ஸும் அந்த இதுவும் அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்ட்டு. அதனால் இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்க யாராவது அவங்கள பார்க்கறதுக்கு போனால் தூரத்துலேருந்து கல் எடுத்து அடிக்கிறது, அம்பு விட்டு அடிக்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உலகத்தில் ஏதோ ஒரு காலத்தில் பெரிய நாகரிகம் இருந்திருக்கு. அங்கங்கே இருந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அங்கங்கே இருந்திருக்கிறாங்க. இது மாதிரி இதில் கூட இருக்குது. ஒரு ராஜா வேட்டையாடுறதுக்காக போகிறான். இது வந்து ஒரிசாவில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே போனால் ஒரு குகையில் அவன் வந்து சில ரிஷிகள் மகான்கள் மாதிரியான ஆட்கள் எல்லாம் அவன் பார்த்துருக்கான். அந்த இடத்துல அவன் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுனால விதைகளை தூக்கிட்டே வந்திருக்கான். அந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் அங்கே போகணுங்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் ஒரிசா ராஜா. அதுக்குள்ளே அதெல்லாம் பெரிய மரமாகிடுச்சு, வழி தெரியல. ஸோ அவன் கஷ்டப்பட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு யுகமே மாறி போயிருக்குது. ஒரு யுகம் மாதிரி அடுத்த யுகம் வந்துச்சு. அதனால் அவன் அப்படியே வந்து அவனுக்கும் இன்றைக்கி உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலையும் ஒரு சிற்பியை கூப்பிட்டு தான் என்னத்தை பார்த்தானோ அந்த மாதிரி பலராமர், சுபத்ரா, கிருஷ்ணர் 3 சிலைகளை வடிக்க சொன்னான். சிற்பி சொன்னான், நான் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே போய் பூட்டிக்கிட்டான். இந்த ராஜாவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அவன் லேசாக பார்த்துருக்கான் என்ன தான் நடக்குது உள்ளேன்னு. அவன் சிற்பி சொல்லிட்டான், நீ பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன, நீ பார்த்துட்ட, அதனால் அவ்வளோதான்ட்டான். ஆனால் இன்றைக்கும் ஒரிசாவில் அந்த பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்கிற விக்கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பலராமர் ஆகட்டும், சுபத்ரா ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், எல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கு இதுதான் அவங்க சொல்கிற காரணம். இப்படி உலகம் பூராவும் எத்தனையோ விதமான இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இப்போ நமக்கு தெரிஞ்ச என்ன, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவருடைய வம்சத்தில் இருந்தவங்களெல்லாம் அழிக்கிறான். யார்? அஸ்வத்தாமன். ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்டு துரியோதனனை வீமன் தொடையில் அடிச்சுட்டு அதர்ம யுத்தம் செஞ்சான்ற கோபத்தில் எல்லாரையும் அழிக்கிறான். இப்போ எல்லா குழந்தைகளும் அழிஞ்சு போகுது. ஆனால் அபிமன்யுவுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த ஒரு பரிசுத்து இருக்கான் இல்லையா, அவன் மாத்திரம் கர்ப்பத்தில் இருந்து வெளியே வரும்போது கறிக்கட்டியாக வரான். கிருஷ்ணர் தனக்கு விட வேண்டிய பஞ்சபாண்டவர்களுடைய டைனாஸ்டி இருக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு பரிசுத்திலையா கறிக்கட்டியாக வெளியில் வந்தானே, அவனுக்கு உயிர் கொடுத்துட்றாரு. அந்த பரிசுத்து ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு போகிறான். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சாபம் விட்டுறாரு. யாருக்கு? அஸ்வத்தாமனுக்கு. நீ இந்த மாதிரி உலக அழிவுக்கு ஒரு வகையில் காரணமாக இருந்த, பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நீ யூஸ் பண்ண, திரும்பி வாங்கன்னா உனக்கு தெரியல. சரி, இந்த உலகத்தை காப்பாற்றணுமேன்றதுக்காக பத்ரிநாத்தில் இருக்கிற வேதவியாசர் அந்த அஸ்திரத்தை தான் திரும்பி வாங்கினார். அதனால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் அநியாயங்கள், அக்கிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் இருக்க போகுதுங்கிறத நீ பார்க்கணும். ஆனால் நீ சிரஞ்சீவியாக இருண்டார். ஸோ இன்றைக்கும் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கிற ஒரு ஆள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை இமாச்சல் பிரதேஷ் சைடில் இல்லை மத்திய பிரதேஷ் சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றானா. மற்ற இடங்களில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ மலை மேலே இருக்கிற ஒரு கோவிலில் போயிடலான்றாங்க. அவன் தான் அஸ்வத்தாமன்.
வேணா யூடியூப்பில் போய் பாரு, இந்த இன்சிடெண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆள் எப்படி இருப்பான் என்ன பார்த்தோம் சொல்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, கர்மா விடாது இல்லையா? என்னதான் கிருஷ்ண பரமாத்மா கரிக்கட்டியாக இருந்த பரிசுத்தை காப்பாற்றினா கூட இவனுக்கு கர்மம் 7 ஜென்மத்துக்கு போகாது. எந்த கர்மாவும் 7 ஜென்மம். நீங்கள் ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் பெரியவங்க செஞ்ச கர்மாலாம் கூட உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இவன் வேட்டைக்கு போகிறான். அங்கே ஒரு பெரிய மகான் சதீஷின்னு பேர். அவர் உட்காந்துட்டு, சதீஷ் இல்லை அவர் இதை ரிஷி தெரியுன்னு கூட, அவர் தவம் பண்ணியிருக்காரு. இவனை பார்க்கலையேன்னு அவருக்கு கோவம் வருது. அதனால் ஒரு பாம்பு தூக்கி அவர் கழுத்தில் போட்டு அவன் போயிடுறான். அந்த ரிஷி இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் வர்றான். வந்துட்டு எங்கள் அப்பா கழுத்தில் யார் பாம்பு போட்டு போனானோ அவன் 7 நாளுக்குள்ளே அதே பாம்பு கட்சி சாகணும், தட்சக பாம்பு கட்சி சாகணும். இந்த தட்சகன் என்ன பண்ணுறான், பயந்து போய் இந்திரனுடைய சிம்மாசனத்தை சுற்றின்னு உட்காந்துன்னு இருக்கான், நம்மளை அவன் காப்பாற்றுவான்ட்டு. இங்கே ஜனமேஜயன் இருக்கான் இல்லையா, அந்த ஜனமேஜயன் பெரிய சர்ப யாகம் பண்ணுறான். எல்லா பாம்புகளும் அந்த நெருப்பில் கப்பு கப்பு கப்புன்னு உழுந்து இருக்குது. இப்போ இந்திரனுடைய சிம்மாசனத்தை கட்டின்னு இருக்கிற அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த இந்திரனுடைய சிம்மாசனமே தூக்குது. அவன் பயந்து போய் நீ கேடுங்கட்டு போன்ட்டு அவன் குச்சிடுறான். ஸோ இப்படி உலகத்தில் இத்தனை பாம்புகள் அழிச்சதுனால அந்த ஜனமேஜயனுக்கு உடம்பு பூரா தோல் வியாதி வந்தது. சொரியாசிஸ்வாங்க, தோலே இருக்காது, உடம்பு மேலே காற்று படக்கூடாது, வெயில் படக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது உத்தவர் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் குருவாயூர்ந்து வழிகாட்டியாக இருந்த கிருஷ்ணர் இன்றைக்கி குருவாயூரில் இருக்கார், நீ குருவாயூருக்கு போ, அவர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அந்த ராஜா ஜனமேஜயன் குருவாயூருக்கு வரான். கிருஷ்ணர் அவனுடைய குல தெய்வம் இல்லையா, அதனால் அவர் காப்பாற்றி அவன் திருப்பியும் போகிறான்றது. அதுக்கப்புறம் விக்ரமாதித்ய சாம்ராஜ்யம் வந்துடுது. மகாபாரத காலம் முடிஞ்சு விக்ரமாதித்யன், அதுக்கு பின்னாலெல்லாம் வந்துட்டாங்க. அதெல்லாம் முஸ்லீமுங்க வந்தாங்க, வெள்ளைக்காரங்க வந்தாங்க. இப்படி ஹிஸ்ட்ரியில் எல்லாரும் சாகிறது இல்லை, யாரோ கொஞ்சம் பேர் படிப்பாங்க. தே கேரி தட். மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. கிருஷ்ணர் அந்த ஜரா என்ற வேடனுடைய அம்பு தைக்க காலில் அவர் விட்டுட்டார் உயிரை. பலராமர் தவத்தில் உட்காந்து உயிரை விட்டார். இப்படி எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. ஆனால் பஞ்சபாண்டவர்கள் உயிரோடு இருந்தாங்க, தர்மன், பீமன், நகுலன், இவங்கெல்லாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம், பத்ரிநாத் கோயிலேருந்து ஒரு 4 மைல் போனால் ஒரு குகை இருக்குது, மண்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேதவியாசர் பிள்ளையாருக்கு மகாபாரத்தை டிக்டேஷன் கொடுத்தாரு. அப்போ சரஸ்வதி நதி அந்த இடத்துல பாஞ்சின்னு இருந்தது, டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால உஷினார், அது பூமிக்கு அடியில் போயிடுச்சு. அதனால் சரஸ்வதி நதி இருக்குது இன்றைக்கி, ஆனால் பூமிக்கு அடியில் இருக்குது, யாரு கண்ணுக்கும் தெரியாது. அது அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் கலக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் கலக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க பஞ்சபாண்டவர்கள் நடந்து போகிறாங்க. அந்த பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி, கூடவே ஒரு நாய், எல்லாம் நடந்து போகிறாங்க. 242 கிலோமீட்டர் அந்த மன்வா குகையிலிருந்து கைலாசம் நடந்து போகிற போது ஒவ்வொருத்தராகவும் செத்துக்கினே வராங்க. கடைசியில் கைலாசத்தினுடைய குகைக்கு தர்மபுத்திரனும் அந்த கருப்பு நாய் தான் போகுது. அப்போ உள்ளே இருந்து சொல்கிறாங்க, தர்மா ஒன்றா உள்ளே விட சொன்னாங்க, நாயை விட முடியாதுன்ட்டு. இவன் சொல்கிறான், என்னுடைய பொண்டாட்டி பிரதருங்களே வர முடியல, இந்த நாய் கடைசி வரைக்கும் என்கிட்ட வந்துச்சு, அதனால் இதை உள்ளே விட்டால் நான் வரேன், இல்லைன்னா நானும் வரமாட்டேன் நான். அப்போ அந்த கருப்பு நாய் யம தர்மராஜனை மாறி, ஏன்னா யம தர்மனுடைய பிள்ளை தானே தர்மன், அதனால் மாறி உன்னை நான் பரிசு வச்சேன், நீ எவ்வளோ நேர்மையாக இருக்கேன்னு, நீ பாஸ் ஆகிட்டேன்னு. இதுவும் மகாபாரதத்தில் வருது. அப்போ மகாபாரத யுத்தம் முடிஞ்சு இவங்க பரிசத்துக்கு பட்டம் கட்டிட்டு அங்கே போனாங்க இல்லையா, அதில் எல்லாரும் செத்துவிட்டாங்க, வடக்கு நோக்கி போய் செத்துவிட்டாங்க. தர்மன் மாத்திரம் கைலாசத்துக்கு போனாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நம்முடைய புராணங்கள் எல்லாமே சொல்கிற விஷயம் என்னென்னா, உலகத்தில் முழுசாக உலகம் அழிஞ்சதே கிடையாது. யாரோ சில பேர் அடுத்த யுகத்துக்கு கேரி ஃபார்வேர்டுக்காக விடப்படுகிறார்கள், அவங்கள வைத்துக்கொண்டு அடுத்த யுகம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு. இதுக்கு நீங்கள் பார்த்துனே வர ராமாயணம் முடிஞ்சு என்ன நடந்தது, மகாபாரதம் முடிஞ்சு என்ன நடந்தது, இப்போ கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கலியுகத்தில் எவ்வளோ பேர் காட்டுக்கு போயிட்டாங்களாம். அந்த காலத்து ரிஷிகள், சித்தர்கள் எல்லாமே காட்டுக்கு போயிட்டு கைலாசத்தில் இருக்காங்களாம். கலியினை கண்ணாலும் காண்பது ஆகாதென்று ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார் அப்படின்வாங்க. இந்த கலியுகத்தில் நடக்க போகிற அனாச்சாரங்கள்லாம் பார்க்க மாட்டோம்னு எல்லாம் கைலாசத்துக்கு போட்டாங்க அப்படிங்கிறாங்க.
அவங்கெல்லாம் உலகத்துக்கு வர வேண்டிய நேரம் வர்றபோது எல்லோரும் வந்துடுவாங்க திருப்பியும். அது வரைக்கும் எல்லாம் கைலாசத்தில் தான் இருப்பாங்க. பூண்டி மகான்னு இருந்தார். இங்கே பாம்பு புதருக்குள்ளே பாம்பாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சாமின்னு சொல்லி இவங்க அப்படியே தூக்கின்னு வந்து பூண்டியில் ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க தின மேலே. அவர் வந்து குளிக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், அப்படியே உட்காந்துன்னே இருப்பார். அவர் எது வேணாலையும் அவருக்கு ஊட்டலாம், அதெல்லாம் சாணி அங்கேயே போடுவார், ஒரு நாற்றம் அடிக்காது. அப்படியே தின மேலே காலையில் பஸ்ஸு அங்கேருந்து கிளம்புற போது எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து கும்பிட்டுட்டு போவாங்க. அப்படி இருந்த பூண்டி மகான் கடைசி நாட்களில் வந்து வெறுத்து போயிட்டார். ஜனங்க உருப்பட போகிறதில்ல அப்படின்னு. நான் வந்து படி அளக்கலான்னு வந்தம்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் கடையை கட்டி கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு அங்கே சொல்லிக்கிறார் எங்கள் பூண்டியில். அன்றைக்கி ஒருத்தன் திருச்செந்தூர் கோயில் வாசலில் பூண்டி மகானை பார்த்துருக்கான். பார்த்துட்டு என்ன சாமி இங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் மறைஞ்சிருக்காரு. அன்றைக்கி சாயந்தரம் பேப்பர் கடையில் பார்த்தா பூண்டி மகான் சமாதி ஆகிட்டார்னு அர்த்தம். ஏன் அங்கே போகிறாரு? அங்கே 5 சமாதி, சிவலிங்க சமாதி இருக்குது திருச்செந்தூர் முருகனுக்கு பேக் சைடில். அதில் ஒன்று பூண்டி மகானுடைய ஆத்மா. அதனால் அந்த திருச்செந்தூர் கண்டிஷனுக்காக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அவர் சொன்ன மாதிரியே போயிட்டு இருப்பார். வள்ளலார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒரு ரூம்குள்ளே போய் பூட்டிக்கிட்டார். எல்லாம் திறந்து பார்த்தாக்கா உள்ள அவர் இல்லை. அருட்பெரும் ஜோதியாக மாறிட்டார் அவர். அவரும் அப்படி தான் சொன்னார், ஜனங்களுக்கு பக்குவம் இல்லைப்பா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அப்புறம் வர்றேன் நான்ட்டார். ஏன்னா அது வெள்ளைக்காரங்க ஆட்சி இருந்த இடம், ஜனங்க பட்டினிலையும் பஞ்சத்தில் இருந்தாங்க. அவரால் மேக்சிமம் ஒரு கஞ்சி தொட்டி வச்சு ஏழைங்களுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு தான் முடிஞ்சது. அதனால் வேணான்ட்டு அவரே பேக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அப்போது எவ்வளவோ மகான்கள் இந்த உலகத்தில் வந்தாங்க, காலம் கனியவில்லை, பருவத்தால் அன்றி பழா. அதனால் அவங்கவுங்க கைலாசத்துக்கு போயிட்டு இப்போ திருப்பியும் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள், ஒரு இதெல்லாம் இருக்குது, ஹிஸ்டரி இருக்குது, வருவாங்கன்ற மாதிரி. அது இப்போ மாறப்போகிற காலம் வருகிற போது அவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் 7 பேர் அழியாது இருப்பாங்கன்னுவாங்க. ஆஞ்சநேய சுவாமி மகேந்திரகிரி மலையில் தவத்தில் இருக்கார். ஹனுமான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே அவர் இருக்கார். அவரை சுற்றி எல்லாம் குரங்கு தான் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அப்பப்போ இந்த உலகத்தில் ஆஞ்சநேயரை கும்பிட்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அவர் ஒரு ராகவேந்திரராக வர்றாரு, துளசிதாசராக வர்றாரு. இந்த மாதிரி மகான்களாக உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கார். சித்தி பாபா எல்லாம் அந்த சொரூபத்தில் வந்தவங்க தான். அவர் அங்கே தான் இருப்பார். அவருடைய எனர்ஜி வேறு வேறு உடம்பு வழியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அஸ்வத்தாமன் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இப்படி பல பேர் இந்த உலகத்தில் இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த கலியுகம் முடிகிற காலம் வரைக்கும் உலகத்தில் சிரஞ்சீவிகளாக இருந்து இந்த கலியுகத்தை முடிய போகிற நேரத்தில் முடிச்சு வைக்கிறதுக்கு அவங்களும் வந்து இந்த நல்லவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா கைலாசத்துலேருந்து, அப்போ அவங்க கூட சேர்ந்து பணி செய்வார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. அது வர வேண்டிய காலம்தான். எல்லோரும் என்ன நினச்சிருந்தாங்க, இன்னும் 4,72,000 வருஷம் இருக்குது கலியுகம் முடியறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்படி இல்லை கணக்கு. கலியுகம் வந்து 5,000 வருஷம், அதுக்கு முன்னால் இருக்கிற துவாபர யுகம் 10,000 வருஷம், டபுள். திரேதாயுகம் அதனுடைய டபுள், 20,000 வருஷம். சத்தியுகம் அதனுடைய டபுள், அப்போ 40,000 வருஷம். 40 + 20 + 10 + 5 75,000 வருஷம் சேர்ந்தால் ஒரு சதுர யுகம்னு சொல்கிறது. அதனால் கலியுகம் 5,000 வருஷம்தான். 5,000 இப்போ நீங்கள் பார்க்குற 2025ன்றது இயேசு பிறந்ததுலேருந்து இருக்கிறது இல்லையா. ஹிஜ்ரி, இயேசு பிறந்தது, இதெல்லாம் வேறு வேறு கணக்கு. நம்ம கலியுகாதி அப்படின்னு பஞ்சாங்கத்தில் பார்க்குறது இல்லையா, அது 5,000 தாண்டியாச்சு. இப்போ எனி டைம் உலகத்தில் மாற்றங்கள் வரலாம். இந்த கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிக்கிற காலம் வர்றபோது நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, அயோக்கியங்க பரம்போக்குங்க இவங்கெல்லாம் அழிஞ்சு போவாங்க. அதான் தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லுங்கிற மாதிரி. அப்போது இப்போ எல்லோரும் கேட்குறாங்க இல்லையா, நாங்கள் நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு. உண்மையில் நல்லது காலம் இல்லாமல் இருந்தால் தான் அது கலியுகம். ஸோ இப்போது அதெல்லாம் மாறக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. ஒன்று வந்து மக்கள் எல்லாம் எப்படி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் பெரிய வெள்ளம் வந்து அந்தமானில் இருந்தவங்கலாம் மலை மேலே போய் உட்காந்துருந்தாங்க. நம்ம ஐஏஎஸ் கோவிந்தன் சார் கூட மலை மேலே உட்காந்துருந்து ஹெலிகாப்டரில் வர மீட்டு டெல்லிக்கு கூட்டின்னு வந்தாங்க. நிறைய பேர் அப்படி தான் எல்லாம் ஹெலிகாப்டரில் கூட்டின்னு வந்தாங்க. அந்த மாதிரி மலை மேலே போய் ஜனங்க உட்கார்ற காலம் வரும்போது மகேந்திரகிரி மலைக்கும் நிறைய பேர் போவாங்களாம். அங்கே 5 குழி இருக்குது, அதில் அமிர்தம் சுரக்குமா. அங்கே போகிறவங்க அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு அப்படி இப்படி தவத்தில் உட்காந்துருவாங்களாம். அதுதான் சத்தியுகம். அவங்களுக்கு சாப்பாடு, இந்த உலக லௌகிகம் இதெல்லாம் தேவைப்படாது. இந்த விஞ்ஞானத்தினால் வந்த கருவிகள் எல்லாமே இருக்காது அந்த நேரத்தில்
அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ விக்ரமாதித்தன் ஒரு ராஜா இருந்தான். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் உலகத்துக்கு நல்லது நடக்காதுன்னு தெரியும், ஆனால் இந்த டெக்னாலஜியை நான் யாருக்கும் கொடுக்காம என்னோட அழிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ நீ 6 வீல் ரைட்டு 4 வீல் ரைட்டு பிரதர்ஸ் தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சான்னு நினச்சி 200 வருஷத்தில், விக்ரமாதித்தன் 800 வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சான். சரி, அவனை விட்டுது இல்லை. இந்திரன்கிட்ட ஒரு விமானம் இருந்தது, குபேரன்கிட்ட ஒன்று இருந்தது. குபேரன்கிட்ட இருந்ததை ராவணன் வச்சுருந்தான். இந்திரன்கிட்ட இருந்த விமானத்தில் தான் இறங்கையிலிருந்து அவர் நந்தி கிராமத்துக்கு போய் பரதனை காப்பாற்றினார். ராமர் தொபுக்குன்னு அங்கே போய் சீக்கிரம் இறங்கி. அப்போ 2 பேர்கிட்டே ஏரோப்ளேன் இருந்தது ராமாயண காலத்திலேயே. இப்படி நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. இது நமக்கு புரியல. அதனால் நம்முடைய புஸ்தகங்களை சொல்லுவாங்க, வாசித்து காணோனாதது அப்படின்வாங்க. இதெல்லாம் புக்கு படித்து தெரிஞ்சிக்க முடியாது. எதுக்கெல்லாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். டோன்ட் டூ ரிசர்ச் ஆன் சச் டாபிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. ஆனால் டெஃபினட்டாக உலகத்தில் இப்போ பெரிய மாற்றங்கள் வர வேண்டிய நேரம். ஒரு லேடி இருந்தான், அவள் பேர் ஹில்டா சார்டன், அமெரிக்காக்காரி. அவள் கதிர்காமத்தில் போய் அங்கேருந்து ஒரு பெரிய சாமியார்கிட்ட உபதேசம் வாங்கி முருகனை உபதேசம் பண்ணி முருகனை பார்க்குற அளவுக்கு அவருக்கு பவர் இருந்தது. விவேகானந்தர் விநாயகரை நேரில் பார்க்குற அளவுக்கு பவர் இருந்தது. அவள் நெருப்பு சட்டி ஒன்று கையில் வச்சுன்னு நியூயார்க்கில் இருக்கிற விநாயகர் கோயிலில் அருள் வாக்கு கொடுப்பான். அந்த அருள் வாக்கில் அவள் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி உலகத்தில் கிரேட் சேஞ்சஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கலியுகம் முடிய வேண்டிய நேரம் வந்துச்சு. 1984 அதுக்கான ப்ரிப்பரேட்டரி மேட்டரெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த நியூ இயர் சத்யா வெல்கம். இவ்வளோ கஷ்டத்துலையும் யார் கடவுளெல்லாம் நம்பின்னு உட்காந்துருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சி வரப்போகுது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் மை சோல்ஜர்ஸ், நோ மை ஜென்ரல்ஸ் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான நல்ல காலம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த புக்கு நம்மக்கிட்ட கூட லைப்ரரியில் இருக்குது. ஸ்கந்தான்னு பேர் அந்த புக்குக்கு சொல்லியிருக்கா. அதனால் அதெல்லாம் இப்போ நடந்தது தானே, 84 அந்த ரேஞ்சில் நடந்தது. லெட் அஸ் see what happens next. But it is not the end of good people, it is the end of bad people, and good people will survive. Let's hope and let's wait for that. தங்களுடைய 41 ஆண்டு கால ஆன்மீக வாழ்க்கையில் உண்மையான சீக்கர் ஒருவரை கூட இதுவரை தாங்கள் பார்த்ததில்லை என்றும், அந்த ஒரு சீக்கருக்காகத்தான் ராமராஜ்யத்தின் கதவுகள் இன்றளவும் திறந்தே இருக்கின்றன என்றும் தாங்கள் பல அருளுரைகள் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் ரமண மகரிஷி தன்னை அறிகின்ற ஆன்மீக தேடுதலில் த சீக்கர் அண்ட் த சாட் இருவருமே ஒருவர்தான் என்று கூறுகிறார். ஆன்மீகத்தில் த சீக்கர் அண்ட் த சாட் இருவருமே ஒருவர்தானா அல்லது இரண்டும் தனித்தனி ஆத்மாக்களா? 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க இருக்காங்க, 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க இருக்காங்க. இப்போ சிவசங்கர் பாபா 1000 வருஷத்துக்கு ஒரு கால் வருகிற அவதார புருஷன். இப்போது ரமணர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரிலாம் 100 வருஷத்துக்கு வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லெவல் வேறு, என்னுடைய லெவல் வேறு. நான் 1000 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உலகத்தில் வந்திருக்கேன். இது என்னுடைய 7th பர்த். 7000 வருஷம் இந்த முடிய போது இனிமேல் உலகத்துக்கு வரமாட்டோம். அப்போ அவதாரம் என்றால் தி அல்டிமேட் டிவைன் எனர்ஜி descending down to the earth and occupying a chosen body, physical body. இப்போ உடம்பு வடகாடு மாவட்டத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த உடம்பு தான். ஆனால் எனக்குள்ளே இறங்கி இருக்கிற ஜோதி இருக்கு இல்லையா, 1984 ஜனவரி 26 ராகவேந்திரோட இனிஷியேஷனுக்கு அப்புறம் அது தி அல்டிமேட் டிவினிட்டி. அப்போ அவதார புருஷன் என்பது கடவுளாக விருப்பப்பட்டு ஆக்குப்பை பண்ணுற ஒரு உடம்பு. மற்றபடி மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய முயற்சியினால் பதவி பிடிக்கலாம். பதவி பூர்வ புண்ணிய நாமங்கிற மாதிரி அவங்க அந்த பதவிகளை அடைகிறார்கள். ஆனால் இது வேற லெவல், அது வேற லெவல். இப்போது ரத்னகிரியில் சாமி இருக்காங்கன்னு வச்சுக்கோம், அவர் போகராக இருந்தவர். இந்த பிரிவில் அந்த வாசனைகள் பாக்கி இருக்கிறதுனால அவர் அதே மாதிரி வராரு, ஒரு முருகன் கோயில் கட்டுறாரு, எல்லா திருப்பணிகளையும் செய்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார். இந்த போகராக இருந்தால் யார் தெரியுமா? இடும்பன், முருகர்கிட்ட இருக்கிற இடும்பன். அதே மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார், அவர் பேர் கடம்பன். அந்த கடம்பன் இங்கே திருமலை வையா வேடந்தாங்கல் போகிற இடத்துல ஒரு மலை மேலே பெருமாள் கோயில் இருக்குது.
அந்த திருமலை வையார் கோயில் எப்படி ரத்தனகிரியில் அவர் கோயில் கட்டாரோ அதே மாதிரி இவர் இந்த கோயிலை எடுத்து திருப்பணி பண்ணுறதுக்காக அந்த கடம்பனாக இருந்த ஆத்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இவர் அதை குன்றின் அணை யாரும் குன்றுவர் குன்றி அணை சேர்ன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வர முடியல. பல கோயில்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு கோயில் ஏன் வருது, ஏன் வராமல் போகுது, அழியுதுங்கிறதுக்காக. பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு ஜோசியர் இருந்தார் ராகவேந்திரான்னு சொல்லி. அப்போ 54 MP தான் வச்சுருந்தான் சந்திரசேகர். அவங்ககிட்ட இந்த ராகவேந்திரா சொன்னான், நீ திருவக்கரை கோயிலுக்கு போயிட்டு வா, அந்த கோயிலுக்கும் உனக்கும் பழைய கனெக்ஷன் இருக்குது, நீ பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்ட்டு. அவன் நம்பாமல் தான் வந்தான், ஆனால் ஆயிட்டான். அதனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இல்லைன்னா 550 MP இருக்கிற இடத்துல 54 MP வச்சுன்னு எப்படி ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? அதனால் ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பித்தான். அப்போ ஜோசியர் சொன்னார், நீ பதவியில் கண்டினியூ பண்ணணுன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டணும்னு. அதுதான் நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். அது ராகவேந்திரா என்ற ஜோசியர் சந்திரசேகருக்கு வேண்டிய பழைய ஆளுங்களெல்லாம் பிடிச்சி பணம் வசூல் பண்ணி கட்டினது தான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில். ஒரு கோயில் கட்டி ஒரு சிலையை பரிசு பண்ணுற போது யாகம் வளர்த்து அதுக்குள்ளே ஒரு பிராண பிரதிஷ்டைன்னு பண்ணுவாங்க. அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுற போது இந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு இந்த கல்லில் யாரை கொண்டு போய் உட்கார வைக்கலாம் போஸ்டிங் அப்படின்னும். அப்போது ஒருத்தர் சொல்கிறார், வடநாட்டில் மலை மேலே ஒரு பழைய காலத்து சிவன் கோயில் இருக்குது, அது யாரும் பூஜைலாம் பண்ணாமல் கிடக்குது, ஸோ அந்த இதெல்லாம் பரிசு பண்ணலாம், சிவனும் ஆஞ்சநேயரும் ஒன்று தானேன்றாங்க. அப்போ இன்றைக்கி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. எது? வடநாட்டில் மலை மேலே சிவன் கோயிலில் இருந்த ஒரு ஆத்மாவை அவங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கடஸ்தாபனம் பண்ணுற போது அதில் இறக்குறாங்க. அதனால் பாரு, இந்த கோயில் நல்லா இருக்கு இல்லையா, பழைய காலத்து எனர்ஜி அங்கே இருக்குது, அதனால் ஏதோ போகிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, நல்லாவே வச்சுருக்காங்க கோயில். அதே மாதிரி கலவைன்னு ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரத்து பக்கத்தில். அங்கே சச்சிதானந்தம்னு ஒருத்தர், அவர் மௌன விரதம் வச்சு ஊரை சுற்றி இருந்தார். செஞ்சிக்கோட்டை கீழே ஒரு பழைய காலத்து கோயில் இருக்குது. இவர் நைட்டு தூங்கறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே போய் படுத்துக்கினார். அப்போ அதுக்குள்ளே இருந்த சாமி பேர் என்ன, கமலக்கண்ணி அம்மன். அந்த அம்மா கனவுல வந்துச்சான், இந்த மாதிரி தேசிங்கராஜன் காலத்துக்கு அப்புறம் பூஜையே இல்லாமல் நான் இங்கே கிடக்கிறேன், அதனால் நான் உனக்கு சில பவர் கொடுக்குறேன், அதை வச்சு நீ வசூல் பண்ணி எனக்கு ஒரு நல்ல கோயில் கட்டணும் அப்படின்னு. சரின்னு அந்த இது வச்சு ஒரு அருள்வாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். இதுக்கு முன்னால் கமலக்கண்ணியை கும்பிட்டவங்கெல்லாம் உலகத்தில் பிறந்திருப்பானுங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சாமியார்கிட்ட வருவாங்க. இவர் எதனா வாக்கு கொடுப்பார், அது நடக்கும், அவங்க கொஞ்சம் துட்டு கொடுப்பான். இப்படியே இன்றைக்கி கலவையில் ஒரு பெரிய கோயில், கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒரு படித்த கோலத்தில் கமலக்கண்ணி இருக்கும், ஒரு சிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கோயில் அவர் தான் கட்டினார். அவர் பேர் கலவை சச்சானந்தையும் கூட வந்திருக்கார் அவர். இப்படி உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ரீவைண்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இருக்குது. அதனால் அதனுடைய போக்கில் தான் இந்த உலகம் நடக்குது. இந்த உலகத்தில் எதுவுமே புதுசு இல்லை. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்தே உழைத்து, கைந்தன கடவுள் நாளெல்லாம் வராங்க. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய உலகத்தில் நாம் ஏன் கேளம்பாக்கத்துக்கு வரோம்? நீலங்கரையில் இருந்தோம், மண்ணடியில் இருந்தோம், பெசன் நகரில் இருந்தோம், நீ கேளம்பாக்கத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு புண்ணிய பூமி. இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம், இந்த தையூர், இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப புண்ணிய பூமியாக இருந்தது. அதெல்லாம் நாளடைவில் எல்லாம் மாறி போகுது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல இந்த இது இருக்கு இல்லையா, கைலாச கணபதி, அந்த இடத்துல பூமிக்கு அடியில் ஒரு சாமி இருக்குது. அங்கே விளக்கு எரிஞ்சின்னு இருக்குது. நம்ம மெயின் கேட்லேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த சாமியை பாதாளத்தில் போய் கும்பிட்ற அளவுக்கு வழி இருக்குது. அது காலம் வர்ற போது வெளிப்படுத்திக்கும். அப்போ உலகத்தில் எங்கே போயும் தீராத வியாதி இந்த இடத்துல 3 நாள் தங்கி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போனால் நல்லாயிடும். அப்போ உலகத்தில் இருக்கிறவெல்லாம் உடம்பு நல்லாகுன்னா வருவான். இப்போ ஒரு காலத்தில் இங்கே உங்கள் அரப் ஷேக்கும் வருவான், யூரோப்பியன்ஸும் வருவான், எல்லோரும் வருவாங்க. ஸோ அதுக்கான அந்த இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி, எனக்கு தெரியுன்றது நான் போய் பண்ண வேண்டிட்டு முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி பழனி ஆண்டவனுடைய விக்கிரகம் இந்த கவிகுத்தில் ஒன்று பரிஷ்டை ஆகணும். அது பரிஷ்டை ஆகிறதுக்குள்ள நேரம் இன்னும் வரல. இல்லைன்னா என்னுடைய இதில் தியானத்தில் அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். அது பழனியில் இல்லை. பழனியிலேருந்து தென்மேற்கு திசையில் கேரளாவில் இருக்குது. கேரளாவில் நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் மகாதேவன் கோயில் இருக்குது. மகாதேவன் கோயில் பக்கத்தில் ஒரு அம்மன் சந்நிதி இருக்குது. ஒரு குளம் மாதிரி இருக்குது.
ஸோ அந்த அம்மன் சந்நிதிக்கும் அந்த தண்ணிக்கும் ஒரு பாதாள சுரங்கத்துக்கும் போனால் கேரளாவில் எங்கேயோ ஒரு இடத்துல போகர் பாம்புகள் காவல் காக்கிற மாதிரி சிலைகளை பண்ணி வச்சுருக்காரு. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பிளானட். இப்போ வரப்போகிறது என்ன, குரு ஜூபிட்டர், அது வரும். அது வெளிப்படுத்தி பழனியில் வந்து பரிசாகிற போது நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற நல்ல காலம் வந்துடும். கெட்டதெல்லாம் போய் நல்லதெல்லாம் வந்துடும். பூமிக்கு அடியில் சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு பண கஷ்டன்ற போது விருத்தகீஸ்வரர் ஒரு செங்கல்ல கொடுக்குறார், தங்க செங்கல். இவர் சொல்கிறார், இதை எடுத்துன்னு போனால் திருடனுக்கு பிடிங்குவாங்க, நான் வந்து சாம்பிள் எடுத்து என் வயசில் கட்டிக்கிறேன், மணிமுத்தாரில் போடுவேன், எனக்கு திருவாரூர் கமலாலய தெப்பகுளத்தில் கொடுன்றார். அங்கே போய் செங்கல், தங்க செங்கல் கிடைக்குது. அப்போ என்ன, விருதாச்சலத்தில் பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு சிட்டி இருக்குது, தங்கப்பட்டினம் இருக்குது. ஸோ அந்த கோயில் திருப்பி வெளியே வரப்போகுது. இப்போ நீ பார்த்துனுக்கிற விருத்தாச்சலம் கோயில் இல்லையா, அதெல்லாம் மேலே இருக்குது. வேறு ஒரு கோயில் தங்கத்தினால் ஆன ஒரு கோயில் இருக்குது விருத்தாச்சலம், அதுக்கு வரப்போகுது. இப்படி பல விஷயங்கள் உலகத்தில் வர வேண்டிய நேரம் இருக்குது. அது வர்றபோது நான் சொல்கிற மாதிரி நல்லவங்களுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் வரும். அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சாமியெல்லாம் கூப்பிட்டுன்னு உருப்பிடுவாங்க. உடலி உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், கண்கள் அதன் வாயில் கருத்தே நீ வாழில், உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், கரம் கூப்பும் சிரமேலே கசிந்துருகும் விழிநீரே, உனை பாடும் என்னாவே உணர்ந்து பருகும் செவி பூவே, உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், உனை தேடி வரும் கால்கள் உடன் தொடருமோ நவக்கோள்கள், தன்னை மறந்து உருகும் நெஞ்சம் இனி தலை கொய்திடினும் மஞ்சோ, உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், சிவசங்கரம் எனும் உன்னை தவம் செய்து பெற்ற கண்ணை எதிவரிலும் இழப்போமோ, உனை பிரியின் பிழைப்போமோ, உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், கண்கள் அதன் வாயில் கருத்தே நீ வாழில், உடலே உன் க்ஷேத்திரம் உளமே திருக்கோயில், உளமே திருக்கோயில். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும், புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே, பால் நினைந்து ஊட்டும்
தாயினும் சாகால பரிந்து நீ பாவியேன் உடைய உனினை உருக்கி உள்ளொளி பெருகி உலப்பிலானந்தம் ஆய தேனினை சொரிந்து புறம் புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை